எனக்கு இந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் கவலையா இருக்கு. இவ்வளோ பேருக்கு பிரசாதம் எங்க இருந்து தருவோம்? வெறும் 50 பேருக்கு தானே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க, கெஸ்ட் கூட வந்துட்டே இருக்காங்க. எத்தனை பேரை தான் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஹே துர்காமா, இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்து. இவர் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கடவுளே. விசேஷ நாள் வேற. அவர் வேற ஏதாவது வேலையை ஒத்துக்கிட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இன்னும் இது உங்களை சிக்க வைக்க யாரோ போட்ட பிளான் மாதிரி தோணுது. இப்போ இதெல்லாம் விடுங்க, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சமையல்காரரை கூப்பிட போறோங்கிற விஷயம் மட்டும் போல்ட்டோன்னுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. துக்கும் அண்ணா, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். பிரசாதத்தை இப்பவே படைக்கணும், இல்லனா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆனா நீங்க யாரு கூப்பிட போறீங்களோ அவர் எங்க வச்சு சமைப்பாரு? சமைக்கிறதுக்கு பெரிய இடம் வேணும்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் ஒரு வேலை பண்றேன். கேத்ரோ அண்ணா கிட்ட பேசும்போது சாப்பாட்டை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். அதாவது அவரோட வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்றேன். அதுதான் சரியா இருக்கும். இங்க வச்சு யாராவது பார்த்தா அதுவும் பிரச்சனையாகிடும், நேரமும் அதிகமாகும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி, அப்படியே பண்ணுவோம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணா, இதோட மூடியாங்க. மூடுங்க. இந்தாங்க புடிங்க. இது சும்மா ஒரு 5000 ரூபாய். இதை நீங்க அந்த சமையல்காரருக்கு கொடுத்துருங்க. ஆனா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. முதல்ல அவர்கிட்ட பேச முடியுதான்னு பாக்குறேன். சரி அண்ணா, ஆனா என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அடே, சாரி அண்ணா. என்ன 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 பண்ற? எங்க போற இவ்வளவு பதட்டத்தோட? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? வர்றவங்க இதே வழியா தானே வருவாங்க, இதே கதவு வழியா தானே வருவாங்க. ஆமா, நானும் சில ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா. நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா ஒரு 20, 25. இப்போ இவ்வளோ பேருக்கு பிரசாதம் ரெடியா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியலையே. இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா எங்க கிட்ட முன்னாடியே கலந்து பேசியிருப்பாங்க. ஆனா அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20, 25 பேர் வர்றாங்கன்றத முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெரிய அத்தை கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். இப்போ எல்லாரும் முன்னாடியும் எவ்வளோ அசிங்கப்பட போறோமோ தெரியல. இவ்வளோ பேரை வர சொல்லியாச்சு, ஆனா எந்த ஏற்பாடும் இல்லை. இப்ப பாரு மருமகள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு. அண்ணா, பெரிய பெரிய பூஜையில இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புங்க நடக்கிறது சகஜம்தான். அதுவும் இல்லாம இது கடவுளோட பிரசாதம், அவரே ஏற்பாடு பண்ணுவாரு. நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஒட்டு துக்கும் வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம வீடு என்னவோ தர்ம சத்திர மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆமா, தர்ம சத்திரமாவே மாறிடுச்சு. மக்கள் வரிசையா வரத பார்த்தா சக்கரத்தூளை தேடி எறும்புகள் எல்லாம் வரும்ல, அதே மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, சாமி பூஜையில இதெல்லாம் நடக்கிறது தான். ஆமா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு யாரையாவது கூப்பிட்டீங்களா? ஆமா. நீங்களா என்ன பைத்தியமாயிட்டீங்களா? ஏய், ஓ அப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. வயசாகிடுச்சுதான், ஆனா புத்தி எப்படி பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். தேவையில்லாத இந்த ஆளுங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுற வேலையெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஆமா, ஆனா யாராவது ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், யாருக்கும் தர மாட்டேன். அப்பா சரி, இதெல்லாம் விடுங்க. நான் ஒரு தடவை போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரேன். அட வா துர்கா, உட்கார். பூஜையை ரொம்ப கிராண்டா செஞ்சிருக்கீங்க. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க தான் இப்போ பெரிய மருமகள். இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எப்படி தெரியாம போச்சு? நிஜமாவே எனக்கு தெரியாது. இந்த எல்லா ஏற்பாட்டையும் என் மருமக தான் செஞ்சா. இந்த தடவை பூஜை பொறுப்பை அவகிட்ட தான் கொடுத்தேன். இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? உண்மையை சொல்லப்போனா இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ என்ன ஆகும்? எல்லாருக்கும் பிரசாதம் எப்படி ஏற்பாடாகும்? பிரசாதம் யாரு சமைக்கிறா? என் மருமகளுங்க தான் சமைக்கிறாங்க. வெறும் 50 பேர் வர்றதா தான் பேச்சு இருந்தது. 50? என்னோட கணக்குப்படி குறைஞ்சது 200 பேராவது வந்திருக்காங்க. வெளியே இன்னும் சில பேர் நிக்கிறாங்க போல, அவங்களும் இப்ப உள்ள வந்துடுவாங்க. இவங்களை எப்படி சமாளிக்குதுன்னு இப்போ ஒன்றும் புரியல. இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே என் புத்தி வேலை செய்யறதே நிறுத்திடுச்சு. நிஜமாவே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பிரச்சனை தான். இப்ப நம்மளை சங்கடப்படுத்தணும்னே இதையெல்லாம் வேணும்னு செஞ்சிருக்காங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா யாரு என்ன செஞ்சாலும் சரி, நம்ம தோத்து போக மாட்டோம். நம்ம ஒன்றும் சீக்கிரம் தோத்து போற ஆளுங்க இல்லை. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒன்று சங்கடப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா வாழ்நாள் முழுக்க நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நீ எதுக்கோ லாயக்கு இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆக்கிடுவாங்க. கவனமாயிரு. உன் பெரிய அண்ணனை வேற இப்போ இங்க காணும். அவர் இருந்திருந்தா ஏதாவது யோசனை கேட்டிருப்பேன். இந்த கூட்டத்துல அவர் எங்க போனாரோ தெரியல. ஆமா அக்கா,
இவ்ளோ கூட்டத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களை எங்க உட்கார வைக்கிறது, எங்க இருந்து சாப்பாடு பிரசாதத்தை எப்படி கொடுக்கறதுன்னு ஒன்னும் புரியல. இரு, நான் போய் உன் அண்ணனை தேடி பாக்குறேன். பிரசாதம் வைக்க எல்லைக்கும் தொன்னைக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். மிஷ்டி, மிஷ்டி கண்ணா, பெரியம்மா சொல்லுமா. பெரியம்மா சாப்பிட ஏதாவது கொடுங்க, பசிக்குது. இதோ இப்பவே தரேமா. அம்மா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸை பூஜைக்கு கூப்பிட்டுருப்போம். அப்படியா? ஏன் கூடாது? நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஏரியால விடுபட்ட மத்த ஃப்ரெண்ட்ஸையும் தேடி தேடி கூட்டிட்டு வா. போ போ, கூட்டிட்டு வா. நான் ஏதாவது சொன்னா நீங்க எப்பவும் இப்படிதான் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ரொம்ப மோசம். வா, நாம இங்க இருந்து கிளம்புவோம். எங்க? முதல்ல சொல்றத கேளு. போய் உங்க அப்பா கிட்ட சீக்கிரம் சொல்லு. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அதுக்கு தேவையான இலை தொன்னை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. புரிஞ்சுதா? சரி சரி, நான் கூப்பிடுறேன். வாங்க, சீக்கிரம் போங்க. அட கேத்துரும் அண்ணா, உங்களுக்கு விஷயம் புரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எங்க மானத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ப்ளீஸ் இந்த சிக்கல்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க கேத்துரும் அண்ணா. அடட்டுக்கும் தம்பி, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ சீக்கிரம் என்னால் எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்? இது நிஜமாவே நடக்காத காரியம். இதோ பாருங்க, உங்களுக்கு தேவையான பருப்பு, அரிசி, மசாலா எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து தரேன் கேத்துரும் அண்ணா. ஆனா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டோம். இந்த அவமானத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். இத்தனை வருஷமா எங்க வீட்டுல சமையல் சமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு உதவ நீங்க வரமாட்டீங்களா? தயவு செஞ்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க வீட்டிலே எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணி வைங்க. நானே வந்து தூக்கிட்டு போறேன் கேத்துரும் அண்ணா. தனியா இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி. நல்லதா போச்சுக்கா, இந்த அடுப்பு வடச்சட்டியும் பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்கினோம். இப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிரும். காய்கறியும் வேகமா செஞ்சிடலாம். என்ன? ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. பிரசாதம் சாப்பிட எல்லாரையும் எங்க உட்கார வைக்கிறது? கொஞ்சம் பேருக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு கொடுத்துடலாம். பசங்க வேற பசியில அழுதுட்டு இருக்காங்க. பூஜையும் கூட முடிய போகுது. ஒன்றும் புரியல. இவ்வளோ பேரை இந்த வெயில்ல வெளியே எப்படி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது? எனக்கும் சுத்தமா மூளையே வேலை செய்யல சின்னவளே. இப்போ ஒரு காரியம் பண்ணுவோம். வெளியே 2 பெஞ்சு போட்டு அங்க எல்லாரையும் உட்கார வச்சு பந்திய போட்டுடலாம். சூப்பர் ஐடியாவா இருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே செய்வோம். அட என்னாச்சு? நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களா? பாருங்களேன், எந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிட்டோன்னு ஒன்றும் புரியல. இதையெல்லாம் நாங்க எப்படி தனியா சமாளிப்போம்? நீங்களே பாருங்க. பெரிய அக்கா, நீங்க ஏன் அழறீங்க? இப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். விருந்தாளிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கள பசியோட அனுப்ப முடியாதுல்ல. ஒரு காரியம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதத்தை கொடுங்க. பிளேட்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தையல் இலை தொன்னை கொண்டு வந்திருக்கேன்ல, அதுலயே கொடுங்க. அடே, என்ன நான் இப்படி பேசுறீங்க? இப்படி செஞ்சா அவமானமாகிடும். இவ்ளோ விருந்தாளிகள் வந்திருக்காங்க, எப்படி தொன்னையில பிரசாதம் தர முடியும்? நீங்க பிரசாதத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துப்போம். என்ன, நீங்க போய் அந்த தையல் இலை பிளேட்டும் தொன்னையும் மட்டும் கொண்டு வாங்க. சரி, நான் போய் பிளேட்டும் தொன்னையும் எடுத்துட்டு வரேன். சரி. அப்புறம் டெக்கரேஷன் பண்றவங்க கிட்டயும் அந்த பெஞ்சு கொண்டு வர சொல்லணும். ஆமா அக்கா, அதுவே இருக்கு. ஆனா எல்லா பொறுப்பையும் ஒருத்தர் மேலேயே சுமத்த முடியாதுல்ல, அப்புறம் ரொம்ப நேரமாகிடும். இப்போ என்ன பண்றது? அண்ணா, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. உங்க தம்பிய இங்க வர சொல்லுங்க. அவரும் கொஞ்சம் கை கொடுப்பார்ல, கொஞ்சம் வேலையில. வீட்ல இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, ஏன் ஒரு உதவி கூட பண்ண மாட்டாரா? அவன் என்னடான்னா ராஜா மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு விருந்தாளிகளுக்கு நடுவுல சுத்திட்டு இருக்கான். அவன் இதுல எல்லாம் தலையிட மாட்டான். இந்த வம்பே வேணான்னு ஒதுங்கிடுவான். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவன் தான் அப்பவே சொன்னான்ல. அட, எப்படி அப்படி செய்வாரு அவரு? நீங்க போங்க, போய் அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லுங்க, பெரியார் நீ கூப்பிடுறாங்கன்னு. சரி, நான் போய் பேசி பாக்குறேன். அப்படின்னா அண்ணா, நீங்க எங்களுக்கு உதவ மாட்டீங்களா? அட, நிஜமாவே ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கேன் தம்பி. கேத்துருவண்ணா, இக்கட்டான நிலைமையில இருக்கிறது நாங்க தான். ஆனா எங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. பாருங்க கேத்துருவண்ணா, நீங்க சாமிக்கு வைக்க வேண்டிய பிரசாதத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ராதாகிருஷ்ணனின் ஆசி உங்களுக்கு வேண்டாமா என்ன? சரிப்பா, போதும் காரு. நான் உங்க அண்ணிய சமாதானம் பண்ண முயற்சி பண்றேன். ஒருவேளை அவ ஒத்துக்கிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகலாம். பாருங்க கேத்துருவண்ணா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியாவது கண்டிப்பா மேனேஜ் பண்ணிடுவீங்க. நான் இப்பவே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன். நீங்க பொருளை மட்டும் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய முயற்சி பண்ணுங்கண்ணா. சரி சரி, பாக்குறேன். பெரிய அண்ணன் எவ்வளோ நல்லவர் இல்லை, நமக்கு உதவ தயாரா இருக்காரு. கூடவே டுக்கூன் அண்ணனும் நம்ம பக்கம் நிற்கிறாரு. அர்ஜுன் அண்ணாவும் கண்டிப்பா நமக்கு உதவுவார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்கள பாருங்களேன், நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் என்னைக்குமே நமக்கு உதவ மாட்டாரு. அக்கா, அவங்க உண்மையான எதிரியே நான் தான். பகை நாசமா போகட்டும், அவங்களுக்கு இதெல்லாம் தான் வரும்.
அப்புறம் அஹானா, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத. இதுவும் ஒருத்தியோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய பொறுப்பு தான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாமளும் ஒன்றும் சளைச்சவங்க இல்ல. எல்லார் முன்னாடியும் அவங்க ஏதாவது பேசினா நாமளும் அவங்கள சும்மா விட மாட்டோம்.